ஒரு முறை ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தான். அவரை எல்லோரும் ராஜா என்றே அழைத்தார்கள். அவருக்கு அருகில் அறிவாளியான ஒரு மந்திரி இருந்தான். ஆனால் அந்த நாட்டிற்கு ஒரு விசேஷம் இருந்தது. அங்கே பெரிய அரண்மனை இல்லை, பெரிய ராஜ்யம் இல்லை, மக்கள் செல்வமும் அதிகமில்லை. அது ஒரு சிறிய கிராமம் மட்டுமே. கதை தொடக்கம். அந்த கிராமத்தில் மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள். மழை வராததால் வயல்கள் உலர்ந்து போயின. மக்கள் கவலையுடன் ராஜாவிடம் வந்தார்கள். ராஜா, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், இல்லையெனில் பயிர் அழியும் என்றார்கள். ராஜா கவலையடைந்தார். அவர் மந்திரியை கூப்பிட்டு கேட்டார், நமக்கு பெரிய ராஜ்யம் இல்லை, செல்வமும் இல்லை, மக்களுக்கு எப்படி உதவுவது? மந்திரி சிரித்தார். அரசே, ராஜ்யம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, மனம் பெரியதாக இருந்தால் போதும். மந்திரியின் யோசனை. மந்திரி ஒரு திட்டம் கூறினார். ஒவ்வொருவரும் தினமும் சிறிது நேரம் சேர்ந்து ஒரு பெரிய குளம் தோண்டலாம். மழை வந்தால் அது நிரம்பி எல்லாருக்கும் தண்ணீர் கிடைக்கும். ராஜா மக்களிடம் அறிவித்தார். முதலில் சிலர் தயங்கினார்கள். ஆனால் ராஜா தானே கரணை எடுத்துக்கொண்டு மண் தோண்ட ஆரம்பித்தார். அதை பார்த்த மக்கள் ஊக்கமடைந்தார்கள். அனைவரும் சேர்ந்து உழைத்தார்கள். அதிசயம், சில வாரங்களுக்கு பிறகு குளம் தயாரானது. அடுத்த மாதம் நல்ல மழை பெய்தது. குளம் நிரம்பியது. இது நமது மகிழ்ச்சி. வயல்கள் மீண்டும் பசுமையாகின. மக்கள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், எங்களுக்கு பெரிய ராஜ்யம் இல்லாவிட்டாலும் நல்ல ராஜா இருக்கிறார். கதையின் முடிவு. நெறி. ராஜ்யம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, மனமும் எண்ணமும் பெரியதாக இருந்தால் போதும். ஒன்றுபட்டால் சிறிய கிராமமும் பெரிய ராஜ்யமாக மாறும். நெறி. ஒன்றுபட்ட உழைப்பு வெற்றியை தரும். நல்ல தலைவன் மக்களை உயர்த்துவான்.